கன்னியாகுமரி மாவட்டத்தின் அகன்ற பசுமை மலைகளும் அடர்ந்த காடுகளுக்கும் மத்தியில் ஒளிந்து கிடக்கும் ஒரு உலகம் உள்ளது. திருவட்டார், கல்குளம், விளவங்கோடு தாலுகாக்களில் பரவி இருக்கும் 48 காணி பழங்குடியினர் செட்டில்மெண்ட் கிராமங்கள் தான் அது. தச்சமலை, தோட்டமலை, ஆலம்பாறை, நடனம்பற்றை உள்ளிட்ட 29 கிராமங்கள் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியின் அடையாளம். நாங்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு பக்கம் தச்சமலை என்ற மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே அந்த பகுதியில் வந்துட்டு மின்சார வசதி இல்லாமல் இருந்து கொண்டு பல வருடங்களாக இருந்தார்கள். அப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் லியமாரோஸ் அவர்கள் எம்எல்ஏ ஆன பிறகுதான் அந்த தச்சமலை பகுதியில் மின்சார வசதி என்பது செய்து கொடுக்க முடிந்தது. மலைத்தொடரின் ஆழத்தில் மூடுபனியும் அடர்ந்த காடுகளும் என இயற்கையின் இதய துடிப்பை உணர்த்தும் இடம் தச்சமலை. இந்த கிராமத்திற்கு செல்லும் பாதை சாலை அல்ல, பேச்சுப்பாறை அணையின் நீர்மேல் ஓடும் ஒரு படகு பயணம். 10 முதல் 20 நிமிடங்கள். அது ஒரு சாதாரண பயணம் அல்ல, அதுவே இந்த மக்களின் நாள்தோறும் வாழ்வின் ஒரு பகுதி. அடிப்படை வசதிகள், கல்வி, சுகாதாரம், மருத்துவம், ஒரு காலத்தில் இவையெல்லாம் கனவாக இருந்த இடம் இது. ஆனால் மாற்றத்திற்கான கதை இங்கே ஆரம்பிக்கிறது. மேற்கொண்டு நாங்கள் இந்த வன உரிமை சட்டப்படி அளக்கப்பட்ட 10 ஏக்கர் நிலம் எங்களுக்கு கண்டிப்பாக பட்டா வாங்கி தரணும். கண்டிப்பாக இந்த பட்டா கிடைக்கணும். அதுக்கு வேண்டியதான் இவ்வளவு நாளாக நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். மக்களின் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற லட்சியம் சாதாரண அரசியல் அல்ல, போராட்டத்தில் வெளிவந்த ஒரு இயக்கம். அந்த இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மக்கள் பிரதிநிதிகளாக ஹேமச்சந்திரன், லீமா ரோஸ், திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் இவர்கள் எடுத்த நடவடிக்கை இந்த மலைகளுக்குள் நம்பிக்கையை கொண்டு வந்தது. தச்சமலை கிராமத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு 40 குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டு கலைஞர் வீடு திட்டத்தின் கீழ் புதிய வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. 100% குழந்தைகள் பள்ளி சென்று கல்வி கற்கின்றனர். இந்த மலைகளில் இருந்து பலர் பட்டதாரிகளாகி வெளியூர்களில் வேலை செய்து வருகிறார்கள். ஆனால் இன்னும் சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை. இந்த நிலம் ஒரு காலத்தில் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தது, தற்போது வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. அரசு ரப்பர் கார்ப்பரேஷன் மூலமாக ரப்பர் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. வனத்துறை வசம் நிலம் இருப்பதன் காரணமாக பட்டா வழங்குவதில் சட்ட ரீதியான சிக்கல்கள் தொடர்ந்து வருகிறது. அடுத்ததாக படகு பயணம். அது ஒரு தேவையா அல்லது அவர்களுக்கு அது ஒரு சிரமமா? உள்ள தனியார் போட்டுகள் என்பது ரொம்பவும் 5 பேர் இருந்தால் போவாங்க, 200 ரூபா கொடுக்கணும். அது 50 ரூபா வச்சு தான் வந்தால் தான் போக முடியும். அப்போ அந்த நிலையில் நான் நம்ம இந்த வேட்பாளராக நிற்கக்கூடிய ஆர் செல்லசாமி, என்னன்னு சொன்னால் அவர் அந்த துறை பகுதியிலேயே அவருக்கு பல்வேறு நபர்களோட தொடர்புகள் உண்டு. 76,000 ரூபாய்க்கு போட்டை அவர் 68,000 ரூபாய்க்கு வாங்கி தந்தார். 5 ரூபா இருந்தால் யாருக்கும் பயணிக்கலாம் என்பது, 5 பேர் இருந்தால் போட்டு ஓடும் என்ற நிலையை உருவாக்கி வைத்திருந்தேன். அந்த மலைவாழ் மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் அதுவும் ஒரு மக்களுக்கு இன்றைக்கு ஒரு அரசாங்க தரப்பிலேயே ஒரு போட்டு ஓடப்பட்டால் இரவு நேரங்களில் இது போன்ற மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு, ஆதிவாசி மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதையும் நான் தோழர் செல்லசாமிகிட்ட சொல்லியிருந்தேன். அதை யோசிப்போன்னு சொல்லியிருக்காங்க. அது கலெக்டருடைய ஆணை இருந்தால் தான் அந்த விஷயங்கள்லாம் இரவு நேரம் போட்டு பயணிக்கணுங்கிற நிலையை அவங்க சொல்கிறாங்க. இப்போது வனத்துறையும் அது தடுக்குது. அதெல்லாம் அதுக்கு போதுமான ஆணைகள் பெற்று அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கினால் அந்த பகுதியில் வாழுகின்ற ஆதிவாசி மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இது ஒரு கிராமத்தின் கதை அல்ல, மறைக்கப்பட்ட ஒரு உலகத்தின் குரல். அந்த குரல் கேட்கும் நேரம் இப்போது. இது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும். ஏன்னா வாச்சாத்தினுடைய கொடுமைகளை கடுமையான ஒரு போராட்டத்தை வடிவத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கமும் கடுமையான ஒரு போராட்டத்திலிருந்து அந்த மக்களை பாதுகாத்து ஒரு 32 வருட காலமாக கேஸ் கோர்ட்டு நடந்தது. இப்போ வெற்றி பெற்று அந்த மக்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நிவாரணம் வாங்கி கொடுத்துருக்கு. பத்மநாபபுரம் மக்கள் மீண்டும் ஒரு வரலாற்றை எழுத உள்ளனர். 15 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் பிரச்சனைகளை அரசின் வாசலுக்கு கொண்டு சென்று அவர்களின் குரல் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் செல்லசுவாமி மூலமாக சட்டமன்றத்தில் ஒலிக்க செய்ய நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர்.
வனத்தில் விளையக்கூடிய வன உரிமை மகசூல்னு சொல்லக்கூடிய கடுக்கா, தேன், நெல்லிக்காய், மாவளைங்கிழங்கு இங்கே விளையக்கூடிய அனைத்து பொருள்களுக்கும் உரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்லி தான் வன உரிமை சட்டம் சொல்லுகிறது. அந்த நம்பிக்கைதான் இந்த மலைகளுக்குள் மாற்றத்தின் ஒளியை பரப்புகிறது. ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு குரல், ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு போராட்டம். நாம் கேட்பது ஒரு கிராமத்தின் கதையல்ல, கேட்காமல் விட்ட 100 கதைகளின் ஒளி. தச்சமலை ஒரு உதாரணம் மட்டும்தான். இன்னும் பல குரல்கள் கேட்கப்பட வேண்டி, மாற்றப்பட வேண்டி.